இந்த போட்டோல இருக்கவரோட பேரு ரஃபேல் ட்ரூஜிலோ. இவர் வந்துட்டு டொமினியன் ரிபப்ளிக்கை சேர்ந்த டிக்டேட்டர். இந்த உலகத்துல வாழ்ந்த 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 15வது பிளேஸ்லயும், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ல இவர் 6வது பிளேஸ்லயும் இருக்காரு. அக்டோபர் 24, 1891ல டொமினியன் ரிபப்ளிக்ல பிறந்த இவர் 1916 to 1924 வரைக்கும் யூஎஸ் ட்ரெயின் நேஷனல் கார்ட்ல வேலை செஞ்சு படிப்படியா தன்னோட பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு. 1930ல ஒரு மிலிட்டரி கூப்பை நடத்தி அந்த கண்ட்ரியோட பிரசிடென்டான ஹொரிகோ வாஸ்கஸை ரிமூவ் பண்ணி இவர் பவரை சீஸ் பண்றாரு. அடுத்து நடந்த எலெக்ஷன்ல ஏமாத்தி ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 1931ல இருந்து 1961 வரைக்கும் 30 வருஷம் இவர் தான் டொமினியன் ரிபப்ளிக்கை ரூல் பண்ணியிருக்காரு. டொமினியன் ரிபப்ளிக் அண்ட் ஹைட்டியோட பார்டர்ல அதிக அளவுல ஹைட்டியை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மக்கள் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக பார்ஸ்லி மேசாக்ரேவை இவரோட ஆர்டர்ல நடத்துறாங்க. அதுல 30,000க்கும் மேற்பட்ட ஹைட்டியன்ஸ் கொல்லப்படுறாங்க. 1940s and 50sல இவரோட கல்ட் பர்சனாலிட்டி பீக்ல இருந்துச்சு. அந்த கண்ட்ரியில இருந்த சிட்டிஸ், மவுண்டன்ஸ், கேபிட்டல்னு சொல்லி எல்லாத்துக்குமே இவரோட பேரை தான் வச்சிருந்தாரு. பொலிட்டிக்கல் அப்போனன்ஸ் எல்லாத்தையும் ஜெயில போட்டு டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சாரு. இவரை எதிர்த்து பேசுறது யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவங்களை தூக்கிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சாரு. இதுல ஒரு முக்கியமான இன்சிடென்ட் தான் ஜீசஸ் டி கேலிண்டஸ்ங்கிற ஒரு ஸ்பானிஷ் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வந்து இவரோட ஆட்சியை பத்தி எழுதுறதை தெரிஞ்சு யூஎஸ்ஏல இருந்து கடத்திட்டு வந்து டொமினியன் ரிபப்ளிக்ல வச்சு டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சாரு. மிராபெல் சிஸ்டர்ஸ் சொல்லி 4 சிஸ்டர்ஸ் வந்துட்டு இவரோட கொடூரமான ஆட்சிக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல 3 சிஸ்டர்ஸ் ப்ரூட்டலா அட்டாக் பண்ணி கொலை செஞ்சு ஒரு கார் ஆக்சிடென்ட்னு சொல்லி ஃபேக் தியரியை கிரியேட் பண்ணிட்டாங்க. டொமினியன் ரிபப்ளிக்கோட 80% ஆஃப் த எக்கானமி வந்துட்டு இவரோட கையில மட்டும்தான் இருந்துச்சு. இதனால இவர் நாளுக்கு நாள் பணக்காரனாவே ஆயிட்டு இருந்தாரு. பட் அந்த நாட்டோட மக்கள் வந்துட்டு ஏழ்மையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. May 30, 1961 அப்போ இவர் அசாசினேட் பண்ணிட்டாங்க. இவரோட கொடூரமான ஆட்சியில 60,000க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க. இது அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன்ல 2%க்கும் மேல இருக்கும். என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டர் பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.